இளமை காலங்களில் உழைப்பை பயன்படுத்தாத எந்த தேசமும் உருப்பட்டதாகவே சரித்திரமில்லை. இளைஞர்களே அதன் சக்தியை அதை வசப்படுத்தாமல், அதை உபயோகப்படுத்தாமல் எந்த நாடு இருக்குதோ அந்த நாட்டினுடைய வறுமையை எந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அப்போ இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? அவர்கள் தங்களுடைய உழைப்பை செலுத்துவதற்கு, மூலதனப்படுத்துவதற்காக உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? அது அரசுக்கிட்ட ஒன்றுமே இல்லை. சும்மாவே வெட்டியில் ஒரு அறிக்கை கொடுக்கும். தேர்தல் அறிக்கைங்கிற பேரால் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அதை நிறைவேற்றியாச்சுன்னு ஒரு கட்சி, நிறைவேற்றலைன்னு ஒரு கட்சி, இந்த லாபி பாடிக்கிட்டு உண்மையை எடுத்து போக மாட்டேங்கிறாங்க. இளைஞர்களுக்கு வேலை இல்லைங்கிறது எந்த கட்சிகளும் சொல்கிறது இல்லை. ஏன் சொல்கிறது இல்லைன்னா, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற திட்டங்கள் இவங்ககிட்ட இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அவன் அடுத்தது எங்கே போகிறான்னா, 4 பேர்த்தோடு சேர்ந்துக்கிட்டு சுதந்திரமாக சுற்ற போகிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு எங்காவது எதுவாவது ஒரு மயக்கத்தை கொடுக்குது, போதை தருதுன்னா அதுக்கு அடிமையாகிறான். அப்போ கஞ்சா, போதைப்பொருட்கள் இது எல்லாமே நடமாடிக்கிட்டு இருக்குங்கிறத எதிர்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த 4.5 ஆண்டு காலமாக அவர் அதை பேசாத மேடையே இல்லை. இது இளைஞர்களை பாதிக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குதுலாம் கூட சொல்லியிருக்காரு. அதுக்கு சமாதானம் என்ன? ஆளுகின்ற கட்சிக்கிட்ட இருந்து என்ன சமாதானம்னா, சமாதானம் அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த போதைப் பொருளையும் கஞ்சாவையும் கடத்தினவே விற்றவே எல்லாமே ஆளுகின்ற அரசு குடும்பத்துக்கு நெருக்கமானவனாக இருந்து அவன் வழக்கில் போனான். அது எல்லாம் உலகறிஞ்ச விஷயம், பத்திரிகைலாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழலில்